முதற்றே உலகு. வணக்கம், இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் கொலம்பியா குரூப். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை இப்பொழுது 24 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. கடந்த வாரத்தைப் போலவே இந்த வாரமும் கிட்டத்தட்ட ஒரு மிதமான காலையை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இருந்த போதிலும் நாளைக்கு பிறகு, அதாவது நாளிலிருந்து வெப்பநிலை சற்று குறைவடைவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நேமா நாட்களில் 20க்கும் குறைவானதாக அதிகூடிய வெப்பநிலை அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே ஆங்காங்கே மழைப்பொழிவுகளும் வரும் நாட்களில் இருக்கும். குறிப்பாக வார இறுதி நாட்களில் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிகிறது. எனவே இது குறித்து நாங்கள் இன்றைய வானிலை அறிக்கையில் விரிவாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்ற விடயங்களை மேலோட்டமாக பார்த்துவிடலாம். முதலில் டாப் ஆஃப் தி இயர் பகுதியில் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களால் நினைவு கூறப்பட்ட டொரண்டோ காவல்துறை அதிகாரி கான்ஸ்டபிள் ஆண்ட்ரூ ஹாங்கினுடைய அவருடைய இறுதி சடங்குகள் இன்றைய தினம் நடைபெற்றது. அது குறித்த காணொலிகளை பார்க்க இருக்கின்றோம். மற்றும் கனடிய வளம் பகுதியில் உக்ரைனுக்கு எங்கள் ஆதரவை இரட்டிப்பாக்குவதற்கு இதுதான் சரியான நேரம் என துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்கள் தமது கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அது குறித்து பார்க்க இருக்கின்றோம். மற்றும் வளமை போல கனடிய செய்திகள், நாணய மாற்று வீதம், காலை மற்றும் பல முக்கியமான கனடிய செய்திகள் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இப்பொழுது நாங்கள் டாப் ஆஃப் தி ஹவர் பகுதிக்குள் நுழைகின்றோம். அந்த வகையில் கடந்த வாரம் மிசிசாகா நகரில் சுட்டுக் கொல்லப்பட்ட டொரண்டோ காவல்துறை அதிகாரியின் இறுதிச் சடங்குகள் இன்றைய தினம் நடைபெற்றது. கான்ஸ்டபிள் ஆண்ட்ரூ ஹாங்கின் இறுதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான காவல்துறை அதிகாரிகளும் இதில் பங்கேற்றிருந்தார்கள். அதே நேரம் 48 வயதான ஹாங் அவரது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களால் நினைவு கூறப்பட்டார். இன்றைய நிகழ்வில் டொரண்டோ காவல்துறை தலைவர் ஜேம்ஸ் ரேமர், ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் உட்பட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார்கள். அதே நேரம் டொரண்டோ நகர முதல்வர் ஜான் டோரி, லெப்டினன்ட் கவர்னர் எலிசபெத் டாட்ஸ்வெல், அவசரகால தயார்நிலை அமைச்சர் பில் பிளேர், பொது பாதுகாப்பு அமைச்சர் மார்க்கோ மெண்டிசின் உட்பட அரசாங்கத்தின் அனைத்து மட்ட பிரதிநிதிகளிடம் இந்த இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டிருந்தார்கள். இறுதி ஊர்வலத்தில் கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டதாகவும் டொரண்டோ காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த மாதம் 12ஆம் தேதி எனக்கு இந்த விஷயம், இந்த துப்பாக்கிதாரியால் சுட்டுக் கொல்லப்பட்ட மூவர்கள் அதிகாரி ஹாங்கும் இதில் ஒருவர் ஆவர். எனவே இது குறித்த காணொளியை இப்பொழுது பார்க்கலாம். Party, prepare to lift. Lift!
father is a symbol of everything I want to be. He married someone as amazing as my mom, had 2 overachieving children, and a career he truly loved. I would hear stories from my parents' life before I was born. As many of you could probably see, he was a big guy. In his early years, it was a lot of lifting and hitting the gym. But as he got older, his love for his muscles and cars turned into his love for his wife and kids. He went from a stick-shift Volkswagen GTI to an 8-seater minivan. As I know him, his personality won everybody over. He was always that cool Uncle Andrew with all the cool video games. But to his family, he was the one that filled our basement with said video games. But he took care of us, and he took care of those he loved. As an officer, he would have loved to see such an amazing event. But as a dad, he would have loved for me to see it. With every event he worked came groups of pictures sent my way. He wanted nothing more than to share with me what he did every day. And it is without a doubt that we can all say that he loved riding. He loved his bike, he loved training, and he loved his family. When I say family, I also mean the police family. You guys are his family. You are the ones he came to work every day to see, and I know you are grieving with us. I am so sorry that you have lost him, a friend, a brother. This past week, we have struggled to find the right word to describe him, but the truth is, there isn't one. Anyone who had the privilege of knowing him would agree. Thank you, everyone, for gathering here today to honor the memory of my husband, Andrew Hong. I wanted to thank all the public officials, citizens, friends, and family for all the love and support you have shown me through this difficult time. I wanted to say thank you to all the first responders, to the police officers, firefighters, and paramedics. I see you. I wanted to say thank you to the families of the first responders. I see you. I thank you for your sacrifice and your support. I know that you are all grieving for him too. And I also wanted to say a special thank you to my friends, and especially to Daisy, Seville, Susie, Carol, Wendy, and mostly Analia. What you guys have done for me and my kids, rotating around the clock, and the way you have, I don't think I'll get through any of this without you and all the support that you have shown me. You all showed up for me during the most difficult time of my life and showed me the true meaning of family. And lastly, thank you to Rob, Pete, and Jay, and the rest of the police service for all the support you have given us. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பரப்பில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், 416-568-4301. டொரண்டோ நேரம் 9:10 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டு போவர்கள் கொலம்பியா குரூப். கான்ஸ்டபிள் ஆண்ட்ரூ ஹாங்கினுடைய இறுதி சடங்கு பற்றிய காணொலிகள் பார்த்தீர்கள். அடுத்ததாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் ஐக்கிய நாடு பொதுச்சபையில் பங்கேற்பதற்காக 2 நாள் பயணமாக நியூயார்க் சென்றிருந்தார். இதில் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்புகளுக்கு எதிரான உக்ரைனின் 7 மாத போராட்டம் குறித்து ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 77வது கூட்டத்தில் முக்கிய கருப்பொருளாக இது அமைந்திருக்கின்றது. இதில் இந்த நிலையான கடல் பொருளாதாரம் பற்றியும் அது பற்றிய கூட்டத்திலும் கூட அவர் கலந்து கொள்கின்றார். இதில் நிலையான கடல் பொருளாதாரத்தின் நிதியுதவி குறித்த கூட்டத்துக்கு முன்னதாக ஜஸ்டின் ட்ரூடோ தனது கருத்துக்களையும் வழங்கியிருந்தார்.
எனவே அதாவது முதலில் சொன்னது போல இந்த ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 77வது கூட்டத்தொடரையொட்டி இந்த நிகழ்வு நடைபெற்றிருந்தது. எனவே இதில் வந்து நோர்வே பிரதம மந்திரி ஜோனாஸ் காக்ஸ்டோர் மற்றும் ஓஷன்ஸுக்கான ஐநாவின் சிறப்பு தூதுவர் பீட்டர் தாம்சன் ஆகியோரும் வந்து கலந்து கொண்டிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே இது குறித்து பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வழங்கிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். As an early partner on this panel, Canada has long believed in our shared ability to move the dot on healthy oceans. Part of the equation is action at home. Science tells us we must protect 30% of our oceans to address the biodiversity crisis, and we're well on our way. We started at 1% of our oceans and coasts protected in 2015. We're up to 14% now, but we're moving fast. Of course, you will all remember Canada has the longest coastline in the world. Second, of course, is Norway. And that surprises people when you think of the fjords. That actually accounts for every long coast. You're welcome. So we're calling on partners to stand with us as we welcome the world to Montreal for COP15 on biodiversity and nature. Earlier this year, we also launched the second phase of our Oceans Protection Plan, which includes over $2 billion to expand ocean protection, address emerging challenges like marine traffic, and most importantly, continue to work directly in partnership with Indigenous peoples on protecting the coasts, the oceans, and the livelihoods. Add to that everything from Canada's work to ban harmful single-use plastics, to co-hosting with Japan and Kenya the first ever Sustainable Blue Economy Conference. We all have a strong foundation on which to build. I know people around this table are taking similar ambitious action. I'm looking forward to hear it. But the other part of the equation is what we're here to talk about today, delivering the funding needed on oceans protection globally. We're coming up to two key moments, COP27 in Egypt and COP15 in Montreal. This will be our chance as like-minded countries and with the private sector to ensure our collective investments drive the action needed to protect the oceans we all share. Canada has doubled our international climate finance commitment, which will include major financing for oceans. So today, I'm looking forward to hearing what you think we can do as a group to bring this kind of momentum to the world stage. By coming to meetings like COP27 and COP15 with a unified and forceful voice, we can deliver the results the world needs. Healthy oceans mean a healthy future for our citizens. Progress on fighting climate change, sustainable, strong coastal economies, good jobs for people around the world. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 4163628500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். டொரண்டோ நேரம் 9:15 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா க்ரூ. பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் நிலையான கடல் பொருளாதாரம் குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசியிருந்தார். அதில் இதுக்கான நிதியுதவி குறித்த கூட்டமாக இது அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்காக வழங்க இருக்கின்ற நிதியுதவியை பற்றியும் அவர் குறிப்பிட்டு தனது கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அடுத்ததாக ஒரு தகவல், கனடாவின் வீட்டு உரிமையாளர் விகிதம் குறைவடைந்து வருவதாக தற்போதைய கருத்து கணிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கின்றது. குறிப்பாக இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டிகேட், அதாவது ஒரு தசாப்தத்துக்கு முன்பு இருந்ததை விட, அதாவது 2021 வீடுகளை சொந்தமாக்குவது மிகவும் குறைவடைந்துள்ளதாக இந்த புள்ளி விவரங்கள் தெரிவித்திருக்கின்றன. அதாவது சமீபத்திய மக்கள் தொகை கணக்கின்படி 2011 69% உச்சத்தில் இருந்தது 2021 66.5% குறைவடைந்திருக்கின்றது என்பதும் இதில் குறிப்பிடத்தக்கது. எனவே 66.5% கனடியர்களை வீடை வைத்திருக்கின்றார்கள், அதாவது வீட்டை ஓன் பண்ணிக்கிறார்கள் என்று சொல்லலாம். அதே நேரம் கனடியர்களுடைய வருமானத்தின் உட்படுகையில் கடந்த ஆண்டுகளில் வீட்டு விலைகளில் கணிசமாக இருந்திருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது.
அதாவது 2016 2021 வந்து குடும்ப வருமானம் வந்து 18% உயர்வடைந்திருந்தாலும் கூட இந்த வீடு உரிமையாளர்கள், அதாவது வீட்டு உரிமையாளர்களுடைய அந்த எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட இருந்ததை விட குறைவடைந்து வருவதையும் வந்து இந்த புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. 2011 மற்றும் 2021க்கும் இடைப்பட்டுள்ள விகிதங்கள் என்று பார்க்கும்பொழுது பெரும்பாலும் இளைஞர்கள் என்று பார்க்கும்பொழுது அவர்களுடைய சரிவு தான் இதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறன்னு சொல்லலாம். அதாவது 25 29 வயதுக்கு இடைப்பட்டவர்களுடைய வீதம் வந்து 44 36.5 இதனுடைய விகிதம் வந்து குறைவடைந்திருக்கின்றதையும் வந்து இவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே 30-34 வயதுக்கு இடைப்பட்ட கனடியர்கள் என்று பார்க்கும்போது இவர்கள் அவ்வளவு பெரிய சரிவு என்றாலும் ஒரு மிகச்சிறிய சரிவை வந்து அவர்கள் எதிர்கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். அதாவது 59 52% இது குறைவடைந்துள்ளதையும் வந்து அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். அந்த வகையில் அண்மை காலங்களில் பார்க்கும்பொழுது கூட இந்த தற்சமயம் வீடுகளுடைய விலைகளில் வந்து ஏற்படுகின்ற அந்த ஏற்றம் மற்றும் வீட்டு விலை உயர்வு காரணமாக வந்து இளைஞர்கள் வரும் காலங்களில் வந்து வீட்டை வாங்குவது வந்து கஷ்டம் என்ற வகையிலும் கூட கருத்துக்கள் வந்து தொடர்ந்து வந்தவாறு இருக்கின்றன. எனவே பார்க்கலாம் எதிர்காலத்தில் இதில் மாற்றம் ஏற்படுகின்றதா இல்லையா என்று. அடுத்ததாக நாங்கள் கனடிய வளம் பகுதிக்குள் நுழைகின்றோம். அந்த வகையில் பால்மென் ஹிட்டல் வந்து செய்தியாளர்களை இன்றைய தினம் துணை பிரதமரும் நிதியமைச்சருமான கிறிஸ்டியா ஃப்ரீலண்ட் அவர்கள் சந்தித்து பேசியிருந்தார். அதில் அவரிடம் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தற்போதைய படையெடுப்பின் நிலைமைகள் பற்றியும் அதனுடைய முன்னேற்ற நடவடிக்கைகள் பற்றியும் அதே நேரம் அதிகரித்து வருகின்ற வாழ்க்கை செலவு மற்றும் பணவீக்கத்தை நிவர்த்தி செய்வதற்கான அரசின் பொருளாதார நடவடிக்கைகள் பற்றியும் அவரிடம் கேட்கப்பட்டிருந்தது. அதில் அவர் கூறியாவது உக்ரைனுடைய எங்கள் ஆதரவை இரட்டிப்பாக்குவதற்கான நேரம் இது என அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். எனவே இது குறித்து துணை பிரதமரும் நிதியமைச்சருமான கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்கள் கூறிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். Perspective, one of the most important things that's happened over the past few days is the statement from a woman called Alla Pugacheva. She is, I don't know, like a Russian combination of Anne Murray and Oprah Winfrey. I don't think it would be an exaggeration to describe her as the soul of Russia. And I actually once did a lunch with the FT with her. So I know her a little bit, you know, as much as a journalist knows someone that they have lunch with and spend some time with. She's really important to Russians, and she's considered to be a truly authentic voice of the Russian people. And she did something really extraordinary a couple of days ago, which is she came out and spoke out against the war. And spoke out against the death of our boys and against Russia becoming an international pariah. I think what we are seeing right now is a very clear contrast between what a Liberal government believes is the right thing for Canadians and what we're hearing the Conservatives say. Our government understands we need a plan for jobs and growth. We have that. And we actually have an economy today whose fundamentals are strong. We believe we need a fiscally responsible approach. We have that too. And we absolutely understand that a lot of Canadians are struggling today with the cost of living. Our answer to that is fiscally responsible, targeted support to the people who need it the most. To 11 million Canadian households, nearly $500 for families who really are struggling right now, around $230 for single people, plus the $500 of support for people who are struggling to pay their rent, and of course, dental care for kids under 12. That's targeted, compassionate support. It's meaningful amounts of money. You know, nearly $500 for a family of 4, plus
a $500 check to help with the rent, plus now you can take your kids to the dentist and not worry about paying the bills. That is real support. Now contrast that with what we are hearing from the Conservatives on EI. We've done some calculations with the Department of Finance, and the Conservative proposal on freezing EI premiums would mean that you and I don't have to pay $31 a year. That's it. $31, and that's for people earning $61,500 or more a year. That's how much it means we wouldn't have to contribute. Now, I put that against a plan, take our GST tax credit, that gives nearly $500 to families who really, really need it, that reaches 11 million households. And I would say our targeted, meaningful support is the right, compassionate choice. And the reason I'm comparing those two approaches is the cost is roughly the same. Doubling the GST for 6 months is around $2.5 billion, and the proposed EI freeze is around $2.5 billion. So it's really a question for Canadians. What do you think is the right thing? To not pay $35 next year, or not pay $31 next year, or for your neighbor, your friend, your sister, your cousin whose family is struggling to get $500? I know what I think is the right thing to do. So it's a no, you're not. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். டொரண்டோ நேரம் 9:23 நேயர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். என்ற நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். பார்லிமெண்ட் ஹில்லில் துணை பிரதமரும் நிதியமைச்சருமான கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்கள் உக்ரைன் மீதான தற்போதைய படையெடுப்பின் சமீபத்திய முன்னேற்றங்கள் மற்றும் அதிகரித்து வருகின்ற வாழ்க்கை செலவு மற்றும் பணவீக்கத்தை நிவர்த்தி செய்வதற்கான மத்திய அரசின் பொருளாதார நடவடிக்கைகள் பற்றியும் அவர் தனது கருத்தில் கூறியிருந்தார். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம். எனவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் $280 செல்கின்றது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் $62.50 செல்கின்றன. எனவே இப்பொழுது கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் வழங்குகின்ற நாணய மாற்று வீதம் பார்க்கலாம். பிரம்டனில் அமைந்துள்ள கொலம்பியா குரூப் ஆதரவில் இன்றைய கனேடிய நாணய மாற்று வீதம்: இலங்கை $280, இந்தியா $61.50, அமெரிக்கா $0.74, ஐரோப்பா $0.75, சுவிட்சர்லாந்து $0.72 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா $0.66 பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா $1.12 ஆஸ்திரேலியன் டாலர், சிங்கப்பூர் $1.05 சிங்கப்பூர் டாலர். கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. டொரண்டோ நேரம் 9:25 நேர்கள் குடிவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். நாணய மாற்று வீதம் பார்த்தோம். டொரண்டோனுடைய வாடகை அமௌண்ட் டொரண்டோடைய ரெண்ட் ப்ரைஸஸ் அதிகரித்த அண்மை நாட்களில் அதிகரிப்பை கண்டிருக்கின்றது. அதாவது காண்டோமினியத்தினுடைய வாடகைகள் மற்றும் அப்பார்ட்மெண்ட்டுடைய வாடகைகள் கிட்டத்தட்ட 5 கனடிய நகரங்களில் அதனுடைய ஆகஸ்டில் அதனுடைய சராசரி வாடகை ஆண்டுக்கு 20% அதிகரிப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்தில்
$2,694 உயர்ந்திருக்கின்றது. இது கிட்டத்தட்ட 24.2% அதிகரிப்பை வந்து குறிக்கின்றது. துரதிர்ஷ்டவசமாக மீதமுள்ள ஜிடிஏகள் வந்து இந்த மாதிரி அமையவில்லை என்று சொல்லலாம். மிசிசாகா மற்றும் பிராம்ப்டன் முறையே $2,348 மற்றும் $2,107 அதிகரித்திருக்கின்றது. அதாவது இது வந்து 16.2% மற்றும் 13.4% அதிகரிப்பை வந்து இந்த மிசிசாகா மற்றும் பிராம்ப்டன் வந்து குறிக்கின்றது. அதே நேரம் ஆகஸ்டை பொறுத்த வரைக்கும் 1 bedroom ஹவுஸ் என்று பார்க்கும்பொழுது 2,329 என்றும் அவரேஜ் மந்த்லி ரெண்ட். அதே நேரம் 2 bedroom ஹவுஸுக்கு வந்து $3,166 வந்து மந்த்லி ரெண்ட் வந்து இந்த இங்கே டொரண்டோவில் வந்து அமைந்திருக்கின்றது. அதே நேரம் காண்டோ வாடகைகள் வந்து இது ஆகஸ்ட் ஆகஸ்ட் 2021 வந்து 2,053 இருந்தது. தற்சமயம் இந்த கடந்த ஆகஸ்ட் வந்து பார்க்கும்பொழுது 2,945 இந்த வாடகை வந்து அதிகரிக்கிறது. அதே நேரம் அடுத்த வருடம் என்று பார்க்கும்பொழுது நிச்சயமாக வாடகைக்காரர் அதாவது வீட்டு உரிமையாளர்கள் வந்து வாடகையை வந்து அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் எனும் ஜனவரி மாதத்திலிருந்து அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் எனும் வந்து ஏற்கனவே வந்து அறிவித்தல்கள் வெளிவந்திருக்கின்றன. எனவே பார்க்கலாம் தற்சமயம் இருக்கின்ற இந்த வாடகைகளை விட இன்னும் அதிகளவு அமௌண்ட் வந்து அதிகரிக்கின்றதா, அதாவது காண்டோமினியம் மற்றும் அப்பார்ட்மெண்ட்ஸ் மற்றும் ஹவுசஸை பொறுத்த வரைக்கும் வாடகைகள் அதிகரிக்கின்றதா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது பாராளுமன்றத்தில் இன்றைய முதல் அமர்வு வந்து இடம்பெற்றிருந்தது. இதில் துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் பியர் பொலிவியர் அவர்களுக்கிடையே ஒரு விவாதம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. எனவே இது குறித்த காணொளிகளை இப்பொழுது பார்க்கலாம். Deputy Prime Minister for her kind words and her congratulations, and I look forward to being able to congratulate more young families on the ability to buy their own homes. Unfortunately, it's nice to be in the house, but it would be nice for them to be in a home. But unfortunately, house prices have doubled under this government's policies. In fact, the share of the average Canadian's paycheck needed to pay the average monthly bill on housing has gone from 32% to 50%. The government's solution to raise paycheck taxes and gas taxes and other taxes. Won't they cancel this tax hike so Canadians can pay their... Honourable Deputy Prime Minister. Mr. Speaker, we've just heard EI premiums mentioned, and so I want you to guess what EI premiums were in 2015. $1.88. And guess who was the minister in charge? The current Conservative leader. Now guess what EI premiums will be next year? $1.63. That is 5 cents lower. So the leader of the official opposition needs to tell Canadians, was he misguided then, or is he misguided now? Honourable Leader of the Opposition. Neither, Mr. Speaker. Guess what Canadians paid in 2015 in EI if they earned $60,000 in 2015? $930. Guess what they pay now? $948. That is an increase. Furthermore, if you look at total payroll taxes, they've gone from $3,400 to $4,100 under this government. That's a $700 increase, and the government plans to raise EI premiums. That's the paycheck tax on January 1st, along with other taxes. Why won't they cancel these tax hikes so Canadians can pay their bills? The Honourable Deputy Prime Minister. Mr. Speaker, I would like to remind the Leader of the official opposition of something he should have figured out when he was the responsible minister. The CPP and EI contributions every working Canadian makes are how we all pay for our retirement and how we create a safety net for every Canadian in case we lose our jobs. These contributions do not go into general government revenue. At a time of global economic uncertainty, it is the height of irresponsibility for the Conservatives to suggest that we as a country stop putting money away for our retirement. The Honourable Leader of the Opposition. In fact, EI premiums do go into general revenues when they go into a surplus, and that is what the government plans to do. They plan to raise both EI and CPP premiums, the paycheck tax, right at a time when we are facing 40-year highs in inflation.
all-time highs in increased housing prices, 40-year highs in food price inflation, record food bank use. This is the last time that anyone should be raising any tax. Will the government back down from its planned tax hikes on paychecks and on energy? The Honourable Deputy Prime Minister. Mr. Speaker, when it comes to the economy, expectations matter. And that is why it is so irresponsible for these Conservatives to talk down the Canadian economy. Yes, things are hard right now, but Canada is better positioned than any country in the world. We have the strongest economic growth and the lowest deficit in the G7. Employment is at historic highs. Inflation is lower in Canada than the US, the UK, and the Eurozone, and it has now come down for 2 months in a row. We'll get through these tough times together. The Honourable Leader of the Opposition. Well, now the Liberals would have Canadians believe that they've never had it so good. Well, I guess if you're jetting around the world singing songs in a beautiful lobby, then that might be true. But if you are the 30-year-old stuck living in your parents' basements because the Liberals have doubled housing prices, you might disagree. If you can't fill up your tank with the gas, you might disagree. If you're among the 4 and 5 families that have cut their diets because they can't afford food, you might disagree. And the last thing you would want is a tax hike on your paycheck and on your energy use. Will the Liberals therefore cancel those tax hikes? The Honourable Deputy Prime Minister. Canadians struggling today to make ends meet, the last thing you're going to want to do is trust these highly irresponsible Conservatives. After all, just this spring, their new leader described crypto as, quote, a way to opt out of inflation. Since then, Bitcoin has crashed by 56%. A Canadian who invested in Bitcoin, according to the reckless advice of this new leader, would have seen her life savings destroyed. That's irresponsible, and Canadians are smart enough to know it. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. டொரண்டோ நேரம் 9:34. ஹோம்லை ஃபீச்சர் ரியாலிட்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதிய காலநிலை அறிக்கை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 16°C, குறைந்த வெப்பநிலை 4°C. முயல் கூட்டம் நிறைந்து காணப்படும், மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஆட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 15°C, குறைந்த வெப்பநிலை 5°C. முயல் கூட்டத்துடன் கூடிய நாளாக காணப்படும், மழைக்கான சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன. மான்ட்ரிலில் அதிகூடிய வெப்பநிலை 16°C, குறைந்த வெப்பநிலை 8°C. சூரிய ஒளியுடன் முயல் கூட்டமும் சேர்ந்து காணப்படும், மழைக்கான சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 14°C, குறைந்த வெப்பநிலை 8°C. சூரிய ஒளியுடன் கூடிய நாளாக இது காணப்படும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 19°C, குறைந்த வெப்பநிலை 12°C. சூரிய ஒளியுடன் கூடிய நாளாக காணப்படும். ஹோம்லை ஃபீச்சர் ரியாலிட்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதிய வானிலை அறிக்கை. நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு Good Evening Canada
ஐபிடிவி ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodeveningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தித்தொகுப்பு தேசியம் சஞ்சய குழுமம். உக்ரைனில் போரை தீவிரப்படுத்தும் ரஷ்ய அதிபரின் நகர்வை கண்டிப்பதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று தெரிவித்தார். ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையில் பங்கேற்பதற்காக ட்ரூடோ 2 நாள் பயணமாக நியூயார்க் சென்றுள்ளார். ரஷ்யாவின் ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக உக்ரைனின் 7 மாத போராட்டம் ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையின் 77வது கூட்டத்தில் முக்கிய கருப்பொருளாக உள்ளது. இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த ட்ரூடோ அணுசக்தி அச்சுறுத்தல்கள் உட்பட ரஷ்ய அதிபரின் போரை தீவிரப்படுத்தும் நகர்வுகளை கண்டித்தார். அதேவேளை உக்ரைனுக்கு எங்கள் ஆதரவை இரட்டிப்பாக்குவதற்கான நேரம் இது என ஆட்டோவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் கூறினார். போர் நீடித்து வரும் நிலையில் உக்ரைனுக்கு விரிவான ராணுவ உதவியை கனடா தொடர்ந்து வழங்கும் என பாதுகாப்பு அமைச்சர் அனிதா ஆனந்த் கூறினார். விரைவில் எதிர்பார்க்கப்படும் கோவிட் விதிகள் மாற்றம் குறித்து அமைச்சர்கள் கருத்து கூற மறுத்துள்ளனர். கோவிட் தடுப்பூசி எல்லை கட்டுப்பாடுகளை இந்த மாத இறுதியில் கைவிட கனடா தீர்மானித்துள்ளதாக நேற்று தகவல் வெளியானது. இதுகுறித்த அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ அறிவித்தல் விரைவில் வெளியாகும் எனவும் கூறப்பட்டது. ஆனாலும் இந்த விடயத்தில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை எனவும் நிலையை தொடர்ந்து மதிப்பீடு செய்து வருவதாகவும் போக்குவரத்து அமைச்சர் அமர் அல்குப்ரா என்று கூறினார். அரைக்கன் செயலி ஒரு முக்கியமான கருவியாகும் எனவும் அவர் தெரிவித்தார். அதேவேளை இந்த நடவடிக்கைகள் எப்போதும் சான்றுகள், தொற்று நோயியல் ஆகியவற்றின் அடிப்படையில் மதிப்பாய்வு செய்யப்படுகின்றன என சுகாதார அமைச்சர் ஜெனப் டாக்லஸ் கூறினார். தற்போதுள்ள எல்லை கட்டுப்பாடுகள் குறைந்தபட்சம் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று ஜூன் மாத இறுதியில் அரசாங்கம் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த வாரம் மிஸ்ஸாகா நகரில் சுட்டுக் கொல்லப்பட்ட டொரண்டோ காவல்துறை அதிகாரியின் இறுதிச் சடங்குகள் இன்று நடைபெற்றது. கான்ஸ்டபிள் ஆண்ட்ரூ ஹாங்கின் இறுதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். 48 வயதான ஹாங் அவரது குடும்பத்தினர், நண்பர்களால் நினைவுகூரப்பட்டார். டொரண்டோ காவல்துறை தலைவர் ஜேம்ஸ் ராமீர், ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் உட்பட பலரும் இறுதி நிகழ்வில் நினைவுரை நிகழ்த்தினர். இன்றைய இறுதி நிகழ்வில் டொரண்டோ நகர முதல்வர் ஜான் டோரி, லெப்டினன்ட் கவர்னர் எலிசபெத் டவுர்செல், அவசரகால தயார்நிலை அமைச்சர் பில் பிளேயர், பொது பாதுகாப்பு அமைச்சர் மார்க்கோ மெர்சினோ உட்பட அரசாங்கத்தின் அனைத்து மட்டங்களின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். இறுதி ஊர்வலத்தில் 8000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதாக டொரண்டோ காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த மாதம் 12ஆம் தேதி துப்பாக்கிதாரியினால் சுட்டுக் கொல்லப்பட்ட 3 காவல்துறை அதிகாரி ஹாங்கும் ஒருவராவார். பிரதமர் பதவிக்கு பியர் பாலவியை விட ஜஸ்டின் ட்ரூடோ அதிக கனேடியர்களின் ஆதரவை பெற்றுள்ளதாக புதிய கருத்து கணிப்பு ஒன்று தெரிவிக்கிறது. புதிய கன்சர்வேட்டிவ் தலைவரை விட பிரதமரின் ஆதரவு நிலையில் குறைந்த அளவிலேயே முன்னிலையில் உள்ளது. கன்சர்வேட்டிவ் தலைவர் போட்டியில் பாலவியை வெற்றி பெற்ற நிலையில் 10 நாட்களுக்கு பின்னர் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன. ஆனால் கட்சி ரீதியாக கன்சர்வேட்டிவ் கட்சி வாக்குப்பதிவு கண்காணிப்பில் முன்னணியில் உள்ளது. ஆகஸ்ட் மாத ஆரம்பத்தில் இருந்து லிபரல் அரசாங்கத்தின் ஆதரவு 5 புள்ளிகள் குறைந்துள்ளதென இந்த கருத்து கணிப்பு காட்டுகிறது. கன்சர்வேட்டிவ் கட்சியின் ஆதரவு 6 புள்ளிகள் அதிகரித்துள்ளது. NDP கட்சியின் ஆதரவு 2% அதிகரித்ததுடன் கனடா மக்கள் கட்சியின் ஆதரவு 2% குறைந்துள்ளது. ஃபியோனா சூறாவளியின் சாத்தியமான தாக்கங்களுக்கு மரிடைம்ஸ் குடியிருப்பாளர்களும் அவசரகால அதிகாரிகளும் தயாராகி வருகின்றனர். நோவாஸ்கோஷியா, நியூ பிரன்ஸ்விக், பிரின்ஸ் எட்வர்ட் தீவின் அவசர நடவடிக்கைகள் அமைப்புகள் வெவ்வேறு தயார்நிலை நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றன. அவசரகால அதிகாரிகள் சாத்தியமான சேதம், வெள்ளம், மின்சார தடைகள் குறித்து குடியிருப்பாளர்களுக்கு ஆலோசனை வழங்குகின்றனர். இந்த வார இறுதியில் ஃபியோனா சூறாவளியின் வருகை எதிர்வு கூறப்படுகிறது. ஆனாலும் வெள்ளிக்கிழமை முதல் சூறாவளியால் சில தாக்கங்களை எதிர்பார்க்கலாம் என அவசர நடவடிக்கைகள் அமைப்பு கூறுகிறது.
கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி.